அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுபவர்களுக்கு கிடைக்கப் போகும் அவ்வளவு நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அதிகாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரமே பிரம்ம முகூர்த்த நேரமாகும். பிரம்ம முகூர்த்த வேளையில் விழித்தெழுந்து உடலுக்கு புத்துணர்ச்சியையும் மனதிற்கு அமைதியும் தருகிறது. இந்நேரத்தில் இயற்கையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். எவ்வித சத்தமும் இல்லாத அமைதியான சூழல் தியானம் மற்றும் இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. இது மன அழுத்தத்தை குறைத்து நல்ல சிந்தனையை கண்டிப்பாக தூண்டும். அதிகாலையில் எழும்போது உடலின் வளர்ச்சிதை மற்றும் சீராகி ஆயுட்காலம் அதிகரிக்கும் என ஆன்மீகம் கூறுகிறது மற்றும் ஆயுர்வேதமும் கூறுகிறது. இந்த வேளையில் திதி வார நட்சத்திர தோஷங்கள் கிடையாது. எனவே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த நேரத்தில் தாராளமாக துவங்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது நாம் நினைத்த காரியங்களை நிறைவேற்றவும் குடும்ப செல்வ செழிப்பை ஏற்படுத்தவும் உதவும். பிரம்ம முகூர்த்தத்தின் முழு பலன்களையும் பெற அதிகாலையில் எழுந்து குளித்து தூய்மையான மனதுடன் இறைவனை கண்டிப்பாக வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே நல்லதுபடியாக நடைபெறும். பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் பலரும் கூறியுள்ளனர். இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது அவசியமா? இந்த நேரத்தில் எழுந்தால் நிச்சயமாக வாழ்க்கை மாற்றங்கள் வருமா? நன்மைகள் பலன்கள் முழுமையாக கிடைக்குமா என அனைவரும் சந்தேகமாக இருக்கிறார்கள். சூரிய உதயத்தின் முன் அதிகாலை வெயில் தோன்றுவதற்கு 48 நிமிடங்கள் முன்பு, அதாவது அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது. இதை தவிர ஒரு நாளின் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் அல்லது தேவருக்கு உரிய நேரமாக குறிப்பிடுவது கிடையாது. ராகு காலம் யமகண்டம் என்பது நவகிரகங்களான ராகு கேதுவிற்குரிய நேரமாகும். அதிகாலையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஏன் பிரம்மாவின் பெயரால் குறிப்பிடுகிறோம்? இந்த நேரத்தில் எழுவது வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது என ஏன் சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய மத நம்பிக்கையின்படி பிரம்மாவே உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கும் கடவுளாக கருதப்படுகிறார். படைத்தல் தொழிலை செய்பவர் பிரம்மா என சொல்லப்படுகிறது. இவர் 4 வேதங்களை தன்னுடைய 4 முகங்களாக வைத்து அந்த வேதங்களின் அடிப்படையில் உயிர்களை சிருஷ்டிக்கும் தொழிலை செய்வதாக சொல்லப்படுகிறது. பிரம்மன் என்றால் நான்முகனை குறிக்கிறது. இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் காலையில் கண் விழிப்பது என்பது மரணத்திற்கு ஒத்திகை போன்றது. ஏறக்குறைய மறுபிறவிதான். இரவில் தூங்கும் செல்லும் அனைத்து உயிர்களுக்கும் அடுத்த நாள் சூரியன் உதயத்தை காண்பது கிடையாது. அது மட்டுமின்றி தூக்கம் என்பது உடலில் இருந்து ஆன்மா வெளியில் சென்று பயணித்து விட்டு வருவதுதான். அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு மரணத்திற்கு சமமானதுதான். எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி, அதாவது படைத்தல் என சொல்லலாம். இத்தொழிலை சிவபெருமானின் பெருக்கருணையால் செய்பவர் பிரம்மா. எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என வைத்துக்கொள்ளார்கள். பிரம்ம முகூர்த்த வேளைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது. இது எப்போதுமே சுப வேளைதான். அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்வது, புதுமனை புது விழா போன்ற நற்செயல் நடைபெற ஏற்ற நேரமாக இருக்கிறது. புதிய வேலைக்கு பாலகால் நடுவது, இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறைவனை வழிபாடு செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினாலும் அன்று முழுவதும் உடலும் உள்ளமும் உற்சாகத்துடன் இருக்கும். பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுவதும் படிப்பதும் நல்ல பலனை தரும். பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீடு வாசல் பெருக்கி நீர் தெளித்து கோலமிடுவதன் மூலம் பிரம்ம முகூர்த்த வேளையில் பல பெண்கள் பலன்களை பெறுகிறார்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் அனைத்து வளங்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. இதேபோல் உபாசனைகளுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கடமையாகும். இந்த நேரம் ஜீவன்களை எழும்பச் செய்வது போல மந்திரங்களை மடச் செய்கின்றது. மந்திரங்கள் ஜீவிப்பவனுடைய மனதிலிருந்து படிப்படியாக அவனுடைய நுண் அலைகள் ஒளி அலைகளாக மேலே எழும்ப மந்திர ஜபம் செய்பவனை மந்திர ஒளியானது வெளிப்படச் செய்கிறது. இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருவன் செய்யும் ஜெபம் அவன் செய்யும் இடமெங்கும் அவன் அறியாமலேயே நன்மைகளை விளைவிக்கும் என்கிறது இது ஒரு நம்பிக்கை.
நம்முடைய சமய புராணங்கள் வரும் ரிஷிகள் முனிவர்கள் ஆகியோர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து தியானங்களை மேற்கொள்வதும் இதன் அடிப்படையில் தான் என இந்த பிரம்ம முகூர்த்த வேலை குறிப்பிடுவது வியப்புக்குரியதாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தம் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் சக்தி கொண்டது. பிரம்ம முகூர்த்தத்தின் போது அண்ட சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என நம்பப்படுகிறது. வெளிப்புற மனித சக்திகள் மிக குறைந்த நிலையில் இருக்கும்போது மற்றும் பெரும்பான்மையாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது அண்ட அதிர்வுகள் தங்களை நடனத்தை நிகழ்த்துகின்றன. பிரம்ம முகூர்த்தத்தின் போது தியானம், மந்திரங்கள் அல்லது பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் மக்கள் இந்த சக்தியை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உயிரிய மாற்றத்திற்காக பயன்படுத்தலாம். பண்டைய இந்திய நூல்கள் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை எழுந்திருப்பது மிக அதிர்ஷ்டமான மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நேரமாக படைக்கப்படுகிறது. முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது இரவின் கடைசி மணி நேரம், அதாவது அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை ஆகும். அது மட்டுமின்றி இது நேரம் சூரிய உதயத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். இது வழக்கமாக சூரிய உதயத்திற்கு சுமார் 1 மணி நேரம் 36 நிமிடங்களுக்கு முன்பு தோராயமாக அதிகாலை 3:30 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை தொடங்குகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் கிடையாது. அந்நேரம் எப்போதுமே சுபவேளைதான். பிரம்மதேவன் சிவபெருமானை இந்த நேரத்தில் தான் வழிபட்டதாகவும் அதன் பலனாய் பல வரங்களை பெற்றதாகவும் அதனாலே இதற்கு பிரம்ம முகூர்த்தம் என பெயர் வந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் அதிகாலையில் இந்த நீரில் பிராண சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் குளிக்கும்போது உடல் பிராண சக்தியை உறிஞ்சி உங்கள் நாளை நேர்மறை ஆற்றலாய் நிரப்ப உதவும் என நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவது முன்பு குளிப்பது மிக முக்கியம். அதுவும் தலைக்கு குளிப்பது சிறப்பு. அப்படி குளிக்க முடியாதவர் மட்டும் தலையில் மஞ்சள் நீரை தெளித்து கொள்ளலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், உடல் பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் முகம் கழுவிட்டு விளக்கேற்றலாம். தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து தூய உடைய ஆடை அணிந்து திருநீர் இட்டு பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி வைத்து இறைவனை வேண்டி காயத்ரி மந்திரம் சொல்வது அதன் சக்தியை செயலுக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.